ஒரு அரசியல் தலைவர் எதிர்கால சமுதாயம் முன்னேற வேண்டும், எதிர்கால இளைய தலைமுறைகள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் ஒரு அரசியல் தலைவர். அத்தகைய வரிசையில் நம்மளுடைய பசுமொன் கண்டெடுத்த முத்து இங்க நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சொத்து பசுமொன் முத்துராமலிங்க தேவரையா ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகவாதி, சமுதாயம் முன்னேறுவதற்காக பாடுபட்ட ஒரு மகத்தான மனிதர். இந்திய சுதந்திரத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய ராணுவத்திற்காக ஆள் சேர்த்த பொழுது நம்மளுடைய இன மக்கள் அனைவரும் வேலையும் கம்பையும் மட்டுமல்ல வீரத்தையும் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு இந்திய சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று போராடி எண்ணற்ற உயிர்கள், எண்ணற்ற தியாகங்கள் நடந்துச்சு. அத்தகைய பசுமொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் சாதி மதத்தை கடந்த தலைவர். அவர் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் மூலமாக பாலூட்டப்பட்டு வளர்ந்தவர். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் படிப்பை படித்தவர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அவரெல்லாம் இங்க சொல்றோம், அண்ணன் வந்திருக்க விருதுநகர் வைகை செல்வன் அவர்கள் தொகுதியில் எம்எல்ஏ இருந்தவர். காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் விருதுநகர் முனிசிபாலிட்டியில நகராட்சியில அவர் போட்டியிட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவருடைய எதிரிகள் அவரை ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இது தேவரையாவுடைய காதுக்கு போகுது. அப்போ தேவரையா ஒரு மைக்க பிடிக்கிறாரு, நான் இங்க பேசிட்டு முடிக்கிறதுக்குள்ள காமராஜர் இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தேவரையா பேசி முடிச்ச உடனே காமராஜர் மேடையில் வந்து நிற்கிறார். நம்மளுடைய தமிழகத்தை ஆண்டது சேரர், சோழர், பாண்டியர். சேரர் என்பது மன்னருடைய பரம்பரைகள், அகமுடையார்கள். சோழர்கள் என்பது தஞ்சை பெரிய கோயிலை கட்டில கள்ளர்கள். பாண்டியர்கள் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டி மதுரை மண்ணை ஆண்ட மன்னன். இதெல்லாம் சேர்ந்துதான் முக்குலத்தோர். ஒரு சகோதரராக, ஒரு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினராக நாம் வாழ்ந்து வருகின்றோம்.